ஐயா இசான் கிசானு இருந்தாலும் உனக்கு இந்த அளவுக்கு தாராள மனசு இருக்கக்கூடாதியா? அம்பேர் அவுட்டே கொடுக்காம நீ ஏன் அவுட்டுன்னு நினச்சி நடைய கட்டின பார்த்தியா? உண்மையிலே நீ கிரேட்டுப்பா. இப்படி தாங்க இசான் கிசானை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவர் பண்ண விஷயம் தாங்க. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்க்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்சில் மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. அவங்களோட சொந்த மண்ணில் தெருக்கி விடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மும்பை தாங்க பவுலிங்கில் தெருக்கி விட்டாங்க. ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஹெட்டை டக் அவுட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவரில் என்ன ஆச்சு அப்படின்னா, தீபக் சாகரோட பாலில் லெக் சைடில் வந்து இசான் கிசான் அடிக்க போனாருங்க. அது ஆல்மோஸ்ட் வந்து ஒய்டு பால் தான். அம்பேரும் ஒய்டு கொடுக்க இப்படி மெல்ல கையை தூக்கிட்டாரு. ஆனால் அப்போ இசான் கிசான் என்ன தெரியுமா அவர் நினச்சிக்கிட்டாரு, எப்பா நம்ம அடித்த பாலு பேட்டில் போட்டு விக்கெட் கீப்பருக்கு கேட்ச் போயிடுச்சு, அதனால இது அவுட்டு தான் அப்படின்னு சொல்லி மும்பை பிளேயர்ஸ் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இவராக நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் நடைய கட்டுறதை பார்த்து அம்பேரு, அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறது, இது ஒய்டு இல்லை அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அவுட்டு கொடுத்தாரு. அவர் அவுட்டு கொடுத்ததை பார்த்து நம்ம தீபக் சாகரும், ஐயோ இன்னும் அம்பேர் அவுட்டு கொடுத்தாரு, நம்ம இப்போ ஏதாவது ஆக்ஷன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்படி கையை ஆட்டிக்கிட்டே வந்திருந்தாருங்க. இப்போ இந்த ஒரு விஷயந்தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்கில் இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா உண்மையிலே இசான் கிசான் பேட்டில் வந்து பால் பட்டிருக்கும், இதனால தான் அவராக பெருந்தன்மையாக அவுட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது பாலுக்கும் பேட்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஸ்னிக்கோவில் வந்து ஸ்பைக்ஸ் காட்டவே இல்லை. இசான் கிசானா அவராக அவரோட இல்யூஷனில் பால் பேட்டில் பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவராக நாட் அவுட்டுக்கு போய் அவுட்டுன்னு நினச்சி நடைய கட்டியிருக்காருங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அடுத்தடுத்து விக்கெட் போனனால 35 ரன்னுக்கே 5 விக்கெட்டை இழந்து எஸ்ஆர்ஹெச் பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த கிளாஸினும் அபினவ் மனோகரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதுலேயும் கிளாஸின் வந்து அதிரடியாக விளாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாரு. இவங்களோட அதிரடினால தான் இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் 20 ஓவர் முடிவில் 143 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான டார்கெட்டை தாங்க மும்பைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மும்பை இப்போ இருக்கிற ஃபார்முக்கு இந்த ஸ்கோரெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மும்பை பவுலிங்கில் வந்து மிரட்டியிருக்காங்க. பேட்டிங்கில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.